கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அந்த இடத்துல ஒரு 29 டிகிரியில் மேச ராசியில் நின்று தசை நடத்துகிறார். அந்த குருவாகப்பட்டவர் லக்கணம் வந்து தனுசு லக்கணமாக இருக்கு. இந்த லக்கணாதிபதி போயிட்டு 5ஆம் இடத்துல உட்கார்றார். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்கணத்துக்கு 5ல் நல்ல ஒரு அமைப்பு திரிகோணத்தில் உட்காந்துருக்கார். அந்த திரிகோணத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் உட்காருவார். அப்போ நம்ம என்ன எடுப்போம், பலன் எடுக்கும் பொழுது எப்படி எடுப்போம் அப்படின்னா, தசாநாதன் நின்ற நட்சத்திர அதிபதி அவர் யார்? ஒரு தசாநாதன் 6, 8, 12 கூடியவரோடு சம்பந்தப்பட்டு தசை நடத்தினாலுடைய அந்த தசை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது 6, 8, 12 இருந்ததுன்னா அந்த தசை வந்து 6, 8, 12 கூடிய அந்த கெடு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி அந்த தசாநாதன் நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது பாக்கியாதிபதியினுடைய சாரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ அந்த கிரகம் தசை நடத்தும் பொழுது, ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அது நின்ற சாரம், நின்ற இடம் இல்லையா, நின்ற சாரம் நின்ற இடம் இது ரெண்டையுமே எடுத்து பேசும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த கிரகம் எந்த பாவகத்திற்குடைய கிரகமோ அந்த பாவகமும் பேசும். அப்போ ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது குரு தசை நடத்துறாரு, லக்கணம் பேசும், 4ஆம் இடம் பேசும், 5ஆம் இடம் பேசும், சமயத்தில் 6ஆம் இடமும் பேசும். இந்த பாவகங்களின் வழியாக அவர் தர வேண்டிய பலன்களை சூரியனிடமிருந்து எடுத்து தருவார். எப்படி? இந்த பாவத்தில் உட்காந்து சூரியன் அவர் தான் வந்து சாரம் கொடுத்தவர். இந்த சாரநாதனின் அடிப்படையை கொண்டு பாக்கியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியினுடைய அமைப்புகள் அத்தனையும் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசராசியையும் ரிஷபராசி, ஏன்னா நம்ம எடுக்கிறது என்ன அப்படின்னு எடுப்போம்னா எந்த சாரத்தில் இருந்து தான் அவர் தசை நடத்துகிறார் அப்படின்னு தான் எடுப்போம். அப்போது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் நிற்கிறார் அப்படின்னா, கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் பாக்கியாதிபதியினுடைய சாரத்தை எடுத்தால் அவர் தசை நடத்துகிறார். இங்கே சந்தியை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா இங்கே உடைப்பட்ட நட்சத்திரமாக கார்த்திகை 1, 2, 3, 4 இங்கே முழுசுமே சந்தியாக இருந்தாலும் இது வந்து கற்பனை கோடுகள் மட்டுமே இல்லையா. அப்போ அந்த சந்தியில் இருந்தாலும் பாக்கியாதிபதியினுடைய சாரத்தில் தான் அவர் அந்த தசையை நமக்கு தர வேண்டிய அனைத்து பலாபலன்களையும் பாக்கியாதிபதியினுடைய அமைப்பில் இருந்து அவர் தருவார். பஞ்சமஸ்தானத்திலே உட்காந்துருக்கார். குரு மீண்டும் லக்கணத்தை பார்த்துடுறார். அப்போ லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு